வணக்கம். RRB குரூப் டி 2025 கேட்ட கேள்வி. கூட்டல் மற்றும் கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் என பரிமாற்றம் செய்யப்பட்டால் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. பரிமாற்றம் அப்படின்னா நமக்கு எங்கெல்லாம் கூட்டல் வருதோ நமக்கு எல்லாம் கழித்தல் போடணும், எங்கெல்லாம் கழித்தல் வருதோ நமக்கு எல்லாம் கூட்டல் போடணும். அதே மாதிரி நமக்கு எங்கெல்லாம் பெருக்கல் வருதோ நமக்கு எல்லாம் வகுத்தல் போடணும், எங்கெல்லாம் வகுத்தல் வருதோ நமக்கு எல்லாம் பெருக்கல் போடணும். நாம இந்த மாதிரி பரிமாற்றம் பண்ணி இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க கணக்குல உள்ள சிம்பிள்ஸ் எல்லாம் மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு 405 இருக்கா, 405. அடுத்து நமக்கு இங்க பெருக்கல் இருக்கு. நமக்கு பெருக்கல் என்ன போடணுமா, வகுத்தல் போடலாமா, வகுத்தல் அப்படியே மாத்தி எழுதிக்கணும். அடுத்து 5 இருக்கு, 5 போட்டுக்கலாம். அடுத்து கழித்தல் இருக்கு, நமக்கு என்னது கழித்தல்னா கூட்டல் போடணுமா, கூட்டல் போட்டுக்கலாம். அடுத்து 32 இருக்கு, 32. அடுத்து பிளஸ் இருக்கு, நமக்கு பிளஸ்னா என்னது மைனஸ் போடணுமா, மைனஸ். அடுத்து 16 இருக்கு, 16 போட்டுக்கலாம். அடுத்து வகுத்தல் இருக்கு, நம்ம வகுத்தல்னா என்னது பெருக்கல் போடணுமா, பெருக்கல் போட்டுக்கலாம். அடுத்து 6 போட்டுக்கலாம். இப்ப நமக்கு ஒரே கணக்குல வகுத்தல், கூட்டல், கழித்தல், பெருக்கல் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா போர்ட் மாஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். இந்த போர்ட் மாஸ் மெத்தட்ல பினா பிராக்கெட், ஓனா ஆர்டர் ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிபிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். அப்ப நம்ம முதல்ல பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா பிராக்கெட் தான். நமக்கு இதுல பிராக்கெட் இல்ல. அப்புறம் அடுத்து என்ன பண்ண பாத்தீங்கன்னா டிவிஷன். நமக்கு இதுல வகுத்தல் இருக்கா, வகுத்தல் இருக்குது. 405 வகுத்தல் 5 இருக்கா, நம்ம ரெண்டே கட் பண்ணலாம் பாருங்க. 4 5 5. அடுத்து 40ல பாத்தீங்கன்னா 8 முறை வருமா, 8. அடுத்து 5ல பாத்தீங்கன்னா 1 முறை வரும், 1. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 81 மாறிடுது. அது இங்க பிளஸ் 32 இருக்கு, 32 போட்டுக்கலாம். நாம எடுத்து பண்ண வேண்டிய பாத்தீங்கன்னா எம்னா மல்டிபிகேஷன். இதுல பெருக்கல் இருக்கா, பெருக்கல் இருக்குது. 16 பெருக்கல் 6 இருக்கா, 16 பெருக்கல் 6. 6 36க்கு 6 போட்டுக்கலாம். மேல மிச்சம் 3 வரும். ஒரு 6 3 கூட்டம் 9 வருமா, அப்ப நமக்கு 96 கிடைக்குது. இது நமக்கு 96 மாறிடும். இங்க நமக்கு மைனஸ் இருக்கு, நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். அப்ப நமக்கு 81 பிளஸ் 32 மைனஸ் 96 இருக்குது. நம்ம அடுத்து பண்ண வேண்டியது ஏனா கூட்டல். நம்ம இதுல கூட்டல் இருக்கா, இருக்குது. 81 பிளஸ் 32 இருக்கா, 1 பிளஸ் 2னா 3 வரும். அடுத்து 8 பிளஸ் 3னா 11 வருமா, 11 போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு இங்க மைனஸ் 96 இருக்கு. நம்ம ரெண்டுமே கழிக்க வேண்டியதான். நமக்கு 96 அப்படின்னா 106 116. நம்ம அதுல இருந்து 3 கழிக்கும் போது 113. அப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா மிச்சம் 17 வருது. அப்ப நமக்கு 17 தான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்குது. இப்ப இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதுல நமக்கு சிம்பிள்ஸ் எல்லாம் மாத்தி நமக்கு என்ன ஆன்சர் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.